ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோக்கஸ்ட் அண்ட் கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இந்த 5 மெத்தட்ஸுமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாலோ பொமோடோரா டெக்னிக். பொமோடோரா டெக்னிக்ன்றது ஒரு ஆப்பாக கூட இருக்குது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த டெக்னிக் ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 25 மினிட்ஸ் உங்களால் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா, உங்களால் படிக்கிறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக படிக்கணும், ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தென் இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் கான்சன்ட்ரேஷனை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த 25 மினிட்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக அந்த விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் மைண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த விஷயத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த மெத்தட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் தென் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக், அதுதான் இந்த மெத்தடோட கான்செப்ட். அந்த 5 மினிட்ஸ் பிரேக்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும், பட் நாட் சோஷியல் மீடியா அண்ட் டிவி அண்ட் சம்திங் எல்ஸ். ஓகே. அண்ட் த செகண்ட் மெத்தட் இஸ் லிமிட் மல்டிடாஸ்கிங்கை லிமிட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கன்னா உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகாது. அண்ட் தென் அந்த ஒர்க்கை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் சூப்பராக முடிச்சிடலாம். பட் இதுவே நீங்கள் மல்டிடாஸ்கிங் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயமும் முடியாமல் டைமும் இதுலேயும் வேஸ்ட் ஆகும். உங்களால் ஃபோக்கஸ்டாகவே பண்ண முடியாது. இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்து அதில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங்கை ரொம்ப 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 அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் தேர்ட் மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம், டேக் டிஜிட்டல் டீடாக்ஸ் பிரேக். என்னடா இந்த ஏதோ பிரேக்கெல்லாம் எடுக்க சொல்லி இந்த பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போது உங்களோட மொபைல் அண்ட் சோஷியல் மீடியா உங்களோட ஸ்க்ரீன் டைம்லேருந்து ரொம்ப ரொம்ப உங்களை குறைச்சிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அது வந்து நம்மளோட கண்ணையும் வந்து ரொம்ப டயர்டாக்கிடுது. அண்ட் தென் பிரெயினையும் ஃபோக்கஸ் பண்ண விடாமல் பண்ணிடுது. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஸோ நமக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நம்ம நல்ல விஷயத்த பார்க்குறத விட தேவையில்லாத டைம் பாஸ் ஆகிற விஷயத்த தான் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக மாறணும், உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது தேவையில்லாமல் அன்வான்டாக சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறதே குறைச்சிக்கோங்க. ரொம்ப நல்லது இது. வை? பிகாஸ் உங்களோட கண்ணு டயர்டாகாமல் இருந்துச்சுன்னா உங்களால் ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் தென் உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது தேவையில்லாத குப்பையெல்லாம் உங்களோட மண்டக்குள்ளே வராது. ஸோ உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஆயிரும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பாக பண்ணலாம். இது எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த் மெத்தட் வந்து யூஸ் விஷுவல் எய்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அதை மைண்ட் மேப் ஆகவோ ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எப்படியாச்சும் லிங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படிலாம் பண்ணால் படிக்க முடியும், உங்களுக்கு எப்படிலாம் பண்ணால் ஞாபகம் வரும், ஒரு விஷயத்தை நீங்கள் மட்டும்தான் அதை பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியறதுக்காக தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்த பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரீகால் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது ஞாபகம் வரும். இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெத்தட் ஒரு விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும், உங்களால் லிங்க் பண்ணி படிக்கவும் முடியும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஒரு நாளில் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறதால உண்மையாகவே நிறைய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். தேவையில்லாத இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு பேசவே மாட்டீங்க. இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே ஸ்கூல் டேஸில் எங்களுக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க. அந்த டைமில் நான் பண்ணியிருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணதில்லைனா எந்த ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணாலும் 21 டேஸ்க்கு கம்பல்சரி பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பாடி உங்களோட மைண்ட் எல்லாமே இதுக்கு அடாப்ட் ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த 5 மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. வேறு யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைப்படும்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.